எல்லாருக்கும் ஹாய். பிளேபேக் சிங்கர் சித் ஸ்ரீராம தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி சித் ஸ்ரீராம தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த சித் ஸ்ரீராம் ஃபேமஸான பிளேபேக் சிங்கர். நிறைய ஹிட் சாங்ஸை பாடியிருக்காருன்னு சொல்லலாம். இவரோட பாடலில் கேட்டு மெய்மறந்து போவாங்க. அப்படி ஒரு மெல்லியமான குரல். இந்த சித் ஸ்ரீராம் ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நம்ப முடியல. ஆமாம், சித் ஸ்ரீராம் ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. 2020 வெளியான வானம் கொட்டட்டும்னு சொல்கிற படத்தை தனான்னு சொல்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தார். மணிரத்னத்தோட சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணினார் தனா. இது ஒரு நாடக திரைப்படம்னு சொல்லலாம். விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா ராஜேஷ், சரத்குமார், ராதிகா சரத்குமார் மற்றும் பல பிரபலங்கள் நடித்த படம் வானம் கொட்டட்டும். இந்த படத்தை மெட்ராஸ் ராக்கி சார்பாக மணிரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த வானம் கொட்டட்டும் படத்துக்கு தான் சித் ஸ்ரீராம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண 96 படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண கோவிந்த் வசந்தா தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. பட் ஏதோ சம் ரீசன்னால வெளியே போயிட்டாரு கோவிந்த் வசந்தா. சித் ஸ்ரீராம்கிட்ட இந்த படம் போய் அவர் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணார். இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்கள். இந்த சாங், இந்த சாங், இந்த சாங், இந்த சாங், இந்த சாங், இந்த சாங். சாங்ஸ்லாம் அவ்வளோ ஹிட்டான மாதிரி தெரியல. மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுல சுமாராக இருந்தாலும் சித் ஸ்ரீராம் ஒரு நல்ல பிளேபேக் சிங்கர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சித் ஸ்ரீராம் எந்த படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணல, சிங்கிங்கில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்தி பாடிட்டு வர்றாரு. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் சித் ஸ்ரீராம் ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, வானம் கொட்டட்டும் படத்துக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சித் ஸ்ரீராம் மியூசிக்லாம் எந்த படத்துக்கும் போடலப்பா, நல்ல சிங்கர் மட்டும் தான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.